வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது சோபகிருது வருடத்தில் வரக்கூடிய பங்குனி மாத பலன்கள். சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வர பங்குனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்களை இந்த பிரபஞ்சம் கொடுக்க போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பங்குனி மாதம் 1ஆம் தேதி குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் 20 டிகிரி மேச ராசி கும்ப லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. பிறக்கப்படக்கூடிய பங்குனி மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? சிம்ம ராசியாதிபதி மாத கிரகம் ராசிக்கு 8வது பாவகத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய தருணம் தான் பங்குனி மாதம். பங்குனி 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி 31ஆம் தேதி வரை சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்தில் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு ஸ்தானத்தில் தான் இருக்க போகிறார். மறைவு ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கும் பொழுது சாதகமான பலன்கள் வராதே, பாதகமான பலன்கள் தானே வந்து சேரும் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கருத்து. 8வது பாவகத்துக்கு அதிபதி 9வது பாவகத்தில் சனி பகவானுடைய பார்வையில் திருமண ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வையில் குரு பகவான் 8வது பாவகத்துக்கு அதிபதி இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய தருணத்தில் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் சூரிய பகவான். இது சாதகம்தான், பாதகம் கிடையாது. சூரிய பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் மீன ராசியில் இருந்து குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். நிறைய நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் திருமண தடைகள் நீங்கும். போகாத கோவில் குளம் இல்லை, பண்ணாத பரிகாரம் இல்லை. 4 வருஷமாக வரன் பார்க்குறேனுங்க, 6 வருஷமாக வரன் பார்க்குறேனுங்க, 8 வருஷமாக வரன் பார்த்துட்ருக்குறேனுங்க, வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி இல்லை, வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு நிம்மதி சந்தோஷம் இல்லை. இந்த மாதிரி மன வாழ்க்கைக்காகவும் அல்லது மன ரீதியாகவும் சங்கடப்பட்டு இருக்கிற நண்பர்களுக்கு, சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும். எல்லாரும் இப்படி தான் சார் சொல்கிறாங்க, ஒன்றும் நடந்தபாடு இல்லை. நிச்சயமாக அதில் நடக்கும், இந்த தருணத்தில் நடக்கும். ஆதாரம் என்ன அப்படின்னா, மீண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வர்றதுக்கு சத்தியமாக சொல்கிறேன் 30 வருஷம் ஆகும். ஆதாரம் சொல்கிறேன், கேட்டுக்கிடுங்க. எப்போவுமே ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு 7வது கட்டத்துக்கு அதிபதி தான் திருமணஸ்தானம். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. பங்குனி மாதத்தில் மாத தொடக்கம் அன்னைக்கே சிம்ம ராசிக்கு 7 கூடிய கிரகம் 7வது பாவகத்திலேயே இருக்கிறாரு. அவர் 1 வருஷம் அங்கே தான் இருக்கிறார். அது ஒரு புறம் இருக்கட்டும். சுக்கிர பகவான் திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன். ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு செவ்வாய். சுக்கிரன் ஏற்கனவே சிம்ம ராசிக்கு 7வது பாவகத்தில் இருந்து சனி பகவான் திருமண ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார். அப்போ ஆண்களுக்கு திருமண தடைகள் நீங்கும். சார் அப்புறம் பெண்கள் மட்டும் என்ன சார் பாவம் பண்ணாங்க? பெண்களுக்கு திருமண தடை நீங்குமா? நீங்காதான். 2ஆம் தேதியிலிருந்து பெண்களுக்கும் திருமண தடைகள் நீங்கும். சிம்ம ராசியில் பிறந்த என்னுடைய சகோதரிகளுக்கு. ஏன்னா ஆண்களுக்கு ஜோதிடத்தில் சுக்கிர பகவான் தான் திருமண காரகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே பெண்களுக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் திருமண காரகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பங்குனி மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 299 டிகிரியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 300 டிகிரிக்கு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்திலிருந்து 7வது பாவகத்துக்கு வராரு செவ்வாய். அப்போது பெண்களுக்குரிய அந்த செவ்வாய் திருமணக்காரகனாக வரக்கூடிய செவ்வாவுடைய பார்வையும் சிம்மராசி நண்பர்கள் மேலே படுறதுனால பெண்களுக்கு திருமண தடைகள் நீங்க போகுது. சுக்கிர பகவான் ஆண்களுக்கு திருமணக்காரகனாக வர்றதுனால திருமண ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து பார்ப்பதால் ஆண்களுக்கும் திருமண தடைகள் நீங்க போகுது. அப்போது திருமண ஸ்தானாதிபதியும் திருமண காரகரும் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை உண்மையிலேயே இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு பிரகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். திருமண தடைகளை நீங்கும். ஆசாசையாக திருமணம் பண்ணணுங்க, ஊர் அறிய திருமணம் பண்ணணுங்க, அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் பண்ணணுங்க. ஆசை 30 நாள், மோகம் 60 நாள்ன்ற மாதிரி 3 மாதம் தான் நான் வாழ்ந்தனுங்க.
மறுமணத்துக்காக இப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலைன்னா இந்த தருணத்தில் மறுமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். ஒருத்தர் என்னதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் மனசுக்குள்ளார நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ளார நிம்மதி இல்லை, ஒரு திருமணம் நடக்கலை அப்படின்னா அதை விட ஒரு சங்கடம் வேறு எதுவுமே இல்லை. சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் சரியாகிறதுக்கு உண்டான சரியான நேரம் சத்தியமாக இந்த நேரம் தானுங்க. அதுபோக பொருளாதார ரீதியாக ஒரு சில சங்கடங்கள் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. உழைப்பு இருக்குதுங்க, உயர்வில்லை, கஷ்டம் தலைக்கு மேலே கஷ்டம் இருக்குதே தவிர அந்த கஷ்டத்துக்கு தகுந்த பலன் கிடையாது. இது வரைக்கும் சங்கடப்பட்டுட்டு இருக்கிறனே தவிர சந்தோஷப்படலைன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால் அந்த மாதிரி சிம்மராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசி, சிம்ம ராசிக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி தான் செவ்வாய், அதாவது சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ செவ்வாய் தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனோட சேர்ந்து, தொழில் ஸ்தானாதிபதி சுபஸ்தானாதிபதி, இந்த இரு கிரகங்கள் சுபஸ்தானாதிபதி செவ்வாய், தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 7வது பாவகத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால் திருமண தடைகள் நீங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களும் சரியாகும். வேண்டாம் வெறுப்பான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார், நான் படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதமே இல்லாமல் இருக்குது, பறக்க பாடுபடுறேன்னு தான் பேர், பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லை, ஒரு வாரத்துக்கு 6000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 5000 ரூபாய் சம்பாதிக்கிறேனுங்க, 5 பைசா என்னால் மிச்சப்படுத்த முடியலைங்க, இந்த நேரத்தில் எதை சாப்பிட்டா என் பெத்தம் தெரியன்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டு இருக்கிற, பொருளாதார ரீதியாக சங்கடப்பட்டு இருக்கிற சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த தருணம் சொல்கிறேன். சரியாக உங்களுக்கு பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதிக்குள்ளார, பங்குனி 1லிருந்து பங்குனி 18 தேதிக்குள்ளார வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். வாழ்வாதாரம்னா தொழில். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள், தன ரீதியாக இருக்கிற சங்கடங்கள், பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகிறதுக்கான தருணத்தை கொடுத்துரும். இதில் இன்னொரு பரிவர்த்தனை அடங்கி இருக்குதுங்க. குரு சூரியனுடைய வீட்டை பார்க்குறாரு, அதாவது குரு வந்து சிம்ம ராசியை பார்க்குறாரு, சிம்ம ராசிக்கு அதிபதி குருவுடைய வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே பரிவர்த்தனை பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் இருக்கிறார் இல்லைங்களா, சிம்ம ராசிக்கு பரம எதிரியான சனி பகவான், சிம்ம ராசிக்கு பரம எதிரி தான் சனி பகவான். அப்போது சனி பகவான் 7வது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கிறாருன்னே வச்சுக்கிடுங்க, கும்பத்தில் தானே சனி பகவான் இருக்கிறார். ஆனாலும் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார், யாருடைய தயவில் இருக்கிறார்னா ராகு பகவான், ராகுடைய தயவில் தான் சனி பகவான் இருப்பார். அதாவது 317 டிகிரியில் சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில் இருப்பார். அந்த ராகு பகவான் சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து தான் இருப்பார், 8வது பாவகத்தில் இருப்பார். அப்போது ஒரு கட்டத்தில் அந்த ராகு சூரியனுடன் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து அஸ்தமனம் ஆகிடுவார். அந்த தருணத்தில் சூரிய பகவான் வாங்குகிற நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் வாங்குவார், சனி பகவானுடைய நட்சத்திரம். பங்குனி 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி 18ஆம் தேதி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரம் நமக்கு மீன ராசியில் 4 பாதம் இருக்குது. அந்த 4 பாதத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் 13 நாட்கள். பங்குனி 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி 18ஆம் தேதி வரை 13-14 நாளுனே வச்சுக்கோங்க. இந்த 14 நாட்களில் ஒரு பரிவர்த்தனை. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியனுடைய வீட்டை பார்க்கறது சனி பகவான், இந்த ஒரு பரிவர்த்தனை. இரும்பு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப சுகமாக இருக்கும் இந்த தருணம். நான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, அவங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும். அதுபோக அரசாங்க உத்தியோகத்தில் தான் நான் இருக்கேன், வேலை செய்யலாமா விட்டுவிடலாமான்ற ஆதங்கத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், ஆசிரியர் துறையில் நான் இருக்கேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம ராசிக்கு தனத்துக்கு சொந்தக்காரர், லாபத்துக்கு சொந்தக்காரர். அந்த புதன் சூரிய பகவானோடு தான் சேர்ந்துருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட
ஏன்னா புதன் வந்து வக்ரம் அடைவார் 17ஆம் தேதிக்கு மேலே 17ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் அடைவார். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அந்த 19 நாளைக்குள்ளாரவே புதன் சூரியன் சேர்ந்து இருக்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம், லாபஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்திருப்பார். புதன் உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறார். ஆனாலும் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானாதிபதி சூரிய பகவானோட சேர்ந்து இருந்தாலும் நீச்சம் அடைகிறாரு. சம்பாதிப்போம், மிச்சம் பண்ண முடியாது. நமக்கு அத்தியாவசியமான செலவு தேவைப்படும் பாருங்க. நான் இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பஸ்ஸில் போயிட்டுருக்கிறேனுங்க, பைக் இருந்தால் ஒரு சௌகரியமாக இருக்கும், அது அத்தியாவசியம். அந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிடலாம். வீட்டில் ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறேங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒரு டாக்ஸி பிடிக்கிற மாதிரி இருக்குது. வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு செகண்டில் ஒரு கார் இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை புதுசாக ஒரு கார் இருந்தாலும் பரவாயில்ல, அத்தியாவசியம். அந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிடலாம். தினம் சமைக்கிறது, ஒரு ஃப்ரிட்ஜ் இருந்தால் வச்சுக்கிடலாமே. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கிறதுனால அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதாவது குழம்பு மிச்சமான ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடலாம் பாருங்க, அது அத்தியாவசியம். அந்த மாதிரி வேலைகள் நம்ம குடும்பத்துக்கு அத்தியாவசியமானது, இல்லை நம்ம வேலைக்கு அத்தியாவசியமானது. இந்த மாதிரி வேலைகள் இந்த சிம்மராசி நண்பர்கள் இந்த நேரத்தில் செஞ்சுக்கலாம். சம்பாதிக்கிறது சத்தியமாக சொல்கிறேன், பங்குனி மாதத்தில் மிச்சம் பண்ண முடியாது. ஏன்னா தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி 8வது பாவகத்தில் மறைஞ்சி நீச்சம் அடைஞ்சி சூரிய பகவானோட அஸ்தமனம் ஆகி வக்ரமாகிறார். மிச்சம் பண்ண முடியாது. இல்லை, நான் சேலஞ்சாக சொல்கிறேன், இந்த சிம்மராசி நண்பர்கள் 4 காசு நான் மிச்சம் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். ஒன்று, கடனை கட்டுங்க. இந்த மாதத்தில் வருமானம் வருதுன்னா கடனை கட்டுங்க. அத்தியாவசியமாக ஏதாவது இருக்குதுன்னா அதை வாங்கிக்கிடுங்க. சரிங்களா? அனாவசியமாக செய்யக்கூடிய நண்பர்கள் சிம்மராசி நண்பர்கள் சத்தியமாக இல்லை. ஒரு சட்டை நல்ல விதமாக இருக்குது, அந்த சட்டையை தூக்கி போட்டுட்டு வேறு சட்டையை வாங்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் சத்தியமாக அந்த சிம்மராசி நண்பர்களுக்கு வராது. தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தனக்கு தந்துக்க மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரிங்க, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சிறியவங்களாக இருந்தாலும் சரி, சிம்மராசியில் பிறந்தவங்க தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் தனக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு வண்டி வச்சுருக்கிறாங்க சிம்மராசி நண்பர்கள்னால், அந்த வண்டியில் டயரு தேஞ்சு போச்சு, அந்த டயரை மாற்றிக்கிட மாட்டாங்க. ஓடுற வரைக்கும் ஓடட்டும் அப்படின்னு நினைப்பாங்களே தவிர, அது உடனே பிடிங்கி போட்டுட்டு வேறு போட்டுக்கிடணுன்ற எண்ணம் டக்குன்னு வராது. அதே தன்னுடைய அண்ணன் வச்சிருக்கிறார் வண்டி, தன்னுடைய மகன் வச்சிருக்கிறாரு, தன்னுடைய மகள் வச்சிருக்கிறார், மற்றவங்களுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்கக்கூடிய மனப்பக்குவம் இந்த சிம்மராசி நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதாவது எதையும் எதிர்பார்க்காத ஒரு நண்பர்கள் இந்த சிம்மராசி நண்பர்கள். அந்த வகையில் உங்களுக்குரிய அத்தியாவசியமான செலவுகள், அத்தியாவசியமான வேலைகள் செஞ்சுக்கிடுங்க. குடும்பத்துக்கு உண்டான ஒரு அத்தியாவசியமான வேலைகள் செஞ்சுக்கிடுங்க. அதுவும் பங்குனி மாதம் 19ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாள் உங்களுடைய தனஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி வக்ரமடைவார். சொல்லப்போனால் அந்த நேரத்தில் வக்ரமும் அஸ்தமனமும் 2 ஒரே நேரத்தில் இருக்கும். அப்போ நமக்கு செலவு நிறைய செலவு வரும். அதனால் முடிஞ்சளவுக்கு 10 ரூபாய் மிச்சம் பண்ண முடியலையே அப்படின்ற ஆதங்கத்தை விட்டுடுங்க. 10 ரூபாய் மிச்சம் பண்ணால் 20 ரூபாய் செலவாயிடும் இந்த ஒரு மாதம் மட்டும். அதன் பிறகு நமக்கு ராசிக்கு 9வது பாவகத்தில் சித்திரை மாதத்தில் சூரிய பகவான் வருவார். ஆட்சியை விட உச்சம்தான் பலம். அப்போது சித்திரை மாதம் சூரியன் உச்சம் அடைகிறாரு, பலமாக இருப்பார். உங்கள் ராசிக்கு 3வது பாவகம் தகிரியஸ்தானத்தை பார்ப்பார். அது அன்னைக்கு பேசிக்கலாம். இந்த மாதத்தில் உழைப்பு நிறைய கொடுக்கும், உழைப்புக்கு தகுந்த உயர்வும் வரும். உயர்வை வச்சு நம்ம உயர முடியாது. அந்த மாதத்துக்கு உண்டான செலவுகள், தேவைகள், அத்தியாவசியமான விஷயங்களை நாம் செஞ்சுக்க வேண்டியது தான். மற்றபடி பங்குனி மாதத்தில் சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்க போகுதுன்றதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? அதுபோக உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிறதுல தப்பில்லைங்க. உங்களுக்கு என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, 7ல் இருக்கக்கூடிய சனி பகவான் ஏதாவது பாதிப்பு கொடுக்குமா கொடுக்காதா, அந்த சனி பகவான் யார் சாரம் வாங்கியிருக்கிறாரு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது தானுங்க.
என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.